Hi students, welcome back to Padida. So 12th standard max chapter 1 important 2 mark, 3 mark and 5 mark question இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ இந்த கொஷின்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட் 5 இயர்ஸ் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண கொஷின் பேப்பர்ஸ் ப்ளஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இதுல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து கேரண்டீட் 90+ மார்க்ஸ் வந்து பாசிபிள். கம்பல்சரி கொஷின்ஸும் வந்ததுன்னா சென்டமும் பாசிபிள். இது மட்டும் இல்லாமல் இந்த இயர் வந்து கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்த கொஷின் பேப்பர்ஸ், இதுலேருந்து அடிஷ்னல் கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி காமிச்ச கொஷின் பேப்பரில் இல்லாத கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த பிளேலிஸ்டோட கடைசியில் ஆட் பண்ணுறேன், அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நம்ம வெப்சைட் padida.com. ஸோ நம்ம வெப்சைட்டில் ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் எனி டைம் எனி டே எனி சப்ஜெக்ட் எனி சாப்டர் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டை உங்கள் ஃபோன் ஹோம் ஸ்க்ரீனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ காமிச்ச கொஷின் பேப்பர்லேருந்து எல்லா கொஷின்ஸும் நம்ம வெப்சைட்டில் இருக்கும். ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற கொஷின்ஸ் எல்லாம் பிடிஎஃபாக வேணா மட்டும் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சாப்டர் 1 2 மார்க்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல அட்ஜாயிண்ட் பேஸ் பண்ண கொஷின்ஸ், நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் பேஸ் பண்ண கொஷின், நெக்ஸ்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் இருக்கு. இந்த கொஷின் பல வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு சாப்டர் 1ல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மைனர் மெத்தட், ரோ எக்லான் ஃபார்ம் வந்து 3 மார்க்ல கேட்பாங்க. மைனர் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க. சரி, இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் உங்க எக்ஸசைஸ்லயும் சரி எக்ஸாம்பிளையும் சரி எங்க இருந்தாலும் படிச்சுக்கோங்க. இதான் கான்செப்ட் மேக்ஸுக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 9th சம் வெரி இம்பார்ட்டன்ட், விஐனா வெரி இம்பார்ட்டன்ட், 10th சம்மும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள்லையும் அட்ஜாயிண்ட் பேஸ் பண்ண கொஸ்டினோ ஏ இன்வர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டினோ கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.1ல எக்ஸாம்பிள் சம் எக்ஸாம்பிள் 1.11 பேஜ் நம்பர் 13ல இருக்கு. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்க சாப்டர் 1ல. நெக்ஸ்ட் 1.2ல ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 1.15 1.16 பேஜ் நம்பர் 20யும் 21ம் எந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் மைனர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மைனர் மெத்தட் பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்கா இந்த கான்செப்ட் தான். இதை பேஸ் பண்ணி உங்க எக்ஸசைஸ்லயும் சரி எக்ஸாம்பிளையும் சரி எல்லா சமமும் பாருங்க, 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்கும் அதே மாதிரி தான், கான்செப்ட் பேஸ் தான். ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட், ஃபைண்ட் த ரேங்க் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது அந்த டைப்ல எக்ஸாம்பிள் எந்த கொஸ்டின் இருந்தாலும் சரி எக்ஸசைஸ்ல எந்த கொஸ்டின் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி, நான் ட்ரிவியல் சொல்யூஷன், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். பட் இதுல வெரி இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கூட இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கிறதுல ஈஸி, நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 10 மார்க் வாங்கிடலாம். ஸோ 1.2ல வந்து செகண்ட் சம் தேர்ட் சம் பிளஸ் எக்ஸாம்பிள் எந்த டைப்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் சம் பிளஸ் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.7ல செகண்ட் சம் பிளஸ் எக்ஸாம்பிள் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இந்த ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெருசா டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. இந்த ரெண்டு கொஸ்டினும் சேமா தான் இருக்கும். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் இன்னொன்னு இருக்கு. எக்ஸசைஸ் 1.11ல எக்ஸசைஸ் 1.1ல எக்ஸாம்பிள் 1.8 பேஜ் நம்பர் 10. அது மட்டும் இல்லாம தேர்ட் சம் 7th 9th 10th 15 இது வந்து ரேரா தான் கேட்பாங்க, பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எக்ஸசைஸ் 1.1 மிஸ்டேக் ஆயிருக்கு, 1.1 தான். இதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் 1.3 செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் பிளஸ் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். பட் இது எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் ஒன் தான் இம்பார்ட்டன்ட், ரேங்க் ஃபைண்ட் த ரேங்க் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். மற்றதெல்லாம் சேஃப்டிக்கு தான் கொடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 5 மார்க்ஸுக்கு போயிடலாம். 5 மார்க்ஸ் எப்பவுமே என்ன 5 மார்க்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா கிராமர்ஸ் ரூல் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ கிராமர்ஸ் ரூல், நெக்ஸ்ட் யூனிக் சொல்யூஷன் நோ சொல்யூஷன் அப்படின்ற கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன், இந்த மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், மீடியெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் சம் தேர்ட் சம் ஃபோர்த் சம் இது வந்து கிராமர்ஸ் ரூல் பேஸ் பண்ண கொஸ்டின். எக்ஸாம்பிள்ல கிராமர்ஸ் ரூல் பேஸ் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு யூனிக் சொல்யூஷன் நோ சொல்யூஷன் அப்படின்ற கொஸ்டின், அதே டைப்ல எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1.7ல
ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன். இதுலயும் வந்து உங்களுக்கு 1.6ம் 1.7ம் ஒரே டைப்பாக தான் இருக்கும், பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுலயும் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இப்போ பார்த்ததுல இருந்தே நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சாப்டர் 1. நெக்ஸ்ட் வீடியோ சாப்டர் 2 பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்து எக்ஸாம் எழுதுகிற பசங்க, அட்டன் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எந்த அளவுக்கு கொஷின்ஸ்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இயர் பசங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.